1919 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்படுது. இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு கூட 1919ல் சொல்லுவாங்க. இந்த இரட்டை ஆட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, மாகாண அரசினுடைய அதிகாரத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒதுக்கப்பட்ட துறை, இன்னொன்று மாற்றப்பட்ட துறைகள்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. இதை பிரித்து இப்போ ஆங்கிலேயருக்கு பக்கம் ஒன்று இருக்குது. எப்படி ஆங்கிலேயர் பக்கம் ஒன்று இருக்குது, இன்னொன்று இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் ஒன்று இருக்குது. இவ்வளோ தாங்க, ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் என்ன இருக்குது, இந்திய அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதை தான் வந்து நம்ம இரட்டை ஆட்சி நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நிதி இருக்குல்ல, நிதி, பணம், பாதுகாப்பு, அதே போல் காவல்துறை, நீதித்துறை, நிலத்து வருவாய், நீர் பாசனம், இதெல்லாம் முக்கியமானது எல்லாமே, அதாவது வருவாய் வரக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயருடைய வசம் இருந்துடுது. மற்றபடி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, முக்கியமாக இதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஒதுக்கப்பட்ட துறைன்னு சொல்கிறோம். அப்போ ஆங்கிலேயர்கிட்ட இருந்ததுன்னா ஒதுக்கப்பட்ட துறை. ஆங்கிலேயன் நம்ம கைக்கு மாற்றி விட்டுட்டு போகிறான். எதெல்லாம் மாற்றி விட்டு போகிறான், அதுதான் மாற்றப்பட்ட துறைன்னு சொல்கிறோம். எதை மாற்றுறான் அப்படின்னா, உன் மக்களுக்கானதை நீ நல்லதாக பார்த்து செஞ்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டு போகிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உன் மக்கள் படிக்கணுமா, இந்த கல்வி. உன் மக்கள் சுகாதாரமாக இருக்கணுமா, இந்த பொது சுகாதாரம். உன் மக்களுடைய பொது பணியை நீயே பார்த்துக்கு. உன் மக்களுடைய வேளாண்மையை நீ பார்த்துக்கு, வனங்களை பார்த்துக்க, மீன்வளத்துறை பார்த்துக்க. அப்போ வேளாண்மை எல்லாமே உன் மக்களுக்கு தேவையான வேளாண்மையை நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்மக்கிட்ட இந்திய அமைச்சர்கள்கிட்ட மாற்றி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. அதேபோல் உள்ளாட்சி நிர்வாகத்தை வந்து இந்திய அமைச்சர்கள்கிட்ட கட்டுப்பாட்டில் விட்டுட்டு போயிட்டானுங்க. ஆனால் முக்கியமானது நிதி, நீதித்துறை, காவல்துறை, நிலத்தில் வர வருவாய், நீர்ப்பாசனம், பாதுகாப்பு எல்லாமே ஆங்கிலேயர்கிட்ட இருந்திருக்கு.